பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 13வது அதிகாரத்துல தேவன் மோசேயின் இடத்துல கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 12 பேரை அனுப்ப சொல்றாங்க. மோசேயும் கோத்திரத்துக்கு ஒரு தலைவராக 12 பேரை தெரிந்தெடுத்து கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்புறாங்க. 40 நாள் இவர்கள் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வந்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? அதுல 10 பேர் வந்து அங்க இருக்கிற ஜனங்கள் பலவான்கள், அரணிப்பான கோட்டைகள் அங்க இருக்குது, ராட்சத பிறவிகள் இருக்கிறாங்க, நாங்க எல்லாம் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா 2 பேர் அது ரொம்ப நல்ல தேசம், நம்ம எளிதாக அதை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 12 பேருமே பார்த்து வந்த தேசம் ஒண்ணுதான், அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா இவங்க பார்த்த பார்வையில தாங்க வித்தியாசம். 10 பேர் இதுவரைக்கும் அவங்களை நடத்திட்டு வந்த தேவனை விட அங்க இருக்கிற ஜனங்களையும் அந்த சூழ்நிலைகளையும் அவங்க பெருசா பார்க்கிறாங்க. ஆனா காலேபும் யோசுவாவும் அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய தேவனை அவங்க பெருசாக பார்க்கிறாங்க. அதனாலதாங்க அவங்க இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கடந்து வருகிற பாதையில நம்ம அநேக சூழ்நிலைகளையும் அநேக நபர்களையும் நம்ம சந்திக்க நேரிடும். ஆனா நம்ம அவர்கள் எல்லாவற்றையும் விட நம்ம தேவனை நம்ம பெருசாக பார்க்கிறவர்களா இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் அப்படின்ற எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருந்தாலே எதை குறிச்சுமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால கர்த்தரை நம்ம பெரிதாக பார்க்கும்போது எல்லாவற்றையும் நம்ம எளிதாக ஜெயிக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.